ரூபாய் பணத்தை கொடுத்து கொய்வந்தேனி வாங்கின கதையை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸ்பாட்ல ரீச் ஆயிட்டோங்க. வீட்டோட உடையக்காரர் இவர் தாங்க. டீலுக்கு ஒத்துக்கல, தலையில ஒரு தட்டை போட்டு அவரையும் அப்படி தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆல்ரெடி பழைய டிராப் 2 செட் பண்ணியிருந்தோம், அதுல நல்லபடியா செட் ஆயிருக்கு. நம்ம உடைக்க போறது இந்த கூடு தாங்க. பசங்க ஆக்டிவா இருக்காங்களான்னு 2 தட்டு தட்டினா ஒரு வழியா என்ன சூறையாடி விட்டுட்டானுங்க. நாங்களும் அப்படியே கூட்டோட பேக் சைட்ல போய் உடைக்க ஆரம்பிச்சங்க. உடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. உள்ளால இருக்கிற முட்டை டேமேஜ் ஆகாம உடைக்கணுங்க. ஒரு வழியா கரெக்டான பக்குவத்துல உடைச்சு எடுத்தங்க. முட்டை கையால எடுத்தா டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு 2 ஈக்கிள் வச்சு சேஃப் ஆட்டு அதை அந்த பானையில எடுத்து லேண்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா திரும்பவும் வந்துட்டானுங்க. டார்கெட் பண்ணி என்ன மட்டும் தாக்குறானுங்க, என்னன்னு தெரியல. அப்படி எல்லா முட்டையும் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தேன் இருந்துங்க. அந்த தேனையும் டேமேஜ் ஆகாம எடுத்தவங்க. இருந்தாலும் கொஞ்சம் தேனை டேமேஜ் ஆகி தான் போயிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு சேஃபா எல்லா தேனையும் எடுத்தங்க. ஒரு வழியா நமக்கு கஷ்டம் கொடுக்காத ராணி தேனியும் அப்படியே வந்துருச்சுங்க. ராணி தேனி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கொய்வன் தேனியோட ராணி இந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்படியே எல்லா தேனையும் எடுத்து முடிச்சுட்டோங்க. ஃபைனலா இவ்வளோ தேனை தாங்க நமக்கு கிடைச்சு. அதுல இருந்து ஒரு பீஸ் அடைய தெரியாம எடுத்து சாப்பிட்டங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துங்க. தேன்ல கொஞ்சமா கல்லும் மண்ணும் இருந்துங்க. அதையும் அப்படி ஒரு ஒயிட் கலர் துணியை வச்சு கட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்தங்க. பிடிச்ச தேனீங்களையும் முட்டைங்களையும் ஒரு பானையில கூட எடுத்து செட் பண்ணிட்டு அப்படி வீடை உடைச்சு நமக்கு தேனி தந்தவருக்கு 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க.